ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 7 பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரெஸ்டிங் இல்லாம நல்லா ஃபைட்டிங்கும் அண்ட் காமெடியாவும் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த பிக் பாஸ் சீசன் 7ல 78வது நாளும் 79வது நாளும் தான் இப்ப நம்ம இப்ப வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வீட்டுல வந்து எல்லா மெம்பரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேர் இந்த வீட்டுல யாரு இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களோ அவங்க ரெண்டு பேர்த்த சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதிகமான இது வந்து ரவீனா அண்ட் விசித்ரா மேம் இருப்பாங்க. அந்த வீட்டுல வந்து மெயினானதே இத்தனை வாரம் ஒரு ஆள் வழி நடத்திட்டு இருந்தது இப்ப எல்லாருமே வழி நடத்தலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வாரம் கேப்டன்சியே கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கேப்டன் இருக்கும்போதே அவ்வளவு சண்டை வருது. இப்ப கேப்டனே இல்ல, எல்லாருமே கேப்டன் ஆகும்போது ரொம்ப ஃபைட்டிங் தான் வரும்னு எனக்கு தோணுது. இந்த வாரம் எலிமினேட்ல யார் யார் வந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவீனா வந்திருக்காங்க 5 ஓட்டுல. நம்ம ரவீனா அண்டு விக்ரம் 4 ஓட்டுல வந்திருக்காங்க. அண்ட் விசித்ரா மேம் வந்து மூணு ஓட்டு. இவங்க இதுல வந்து ஸ்மால் பாஸ் போறதுக்கு ஒரு 6 பேர் சாய்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து மாயா, பூர்ணிமா அண்ட் அர்ச்சனா அண்ட் தினேஷ் அண்ட் விஜய் அண்ட் விக்ரம் இப்ப கேப்டன்ஸ் இல்லாம இருக்கவும் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம விசித்ரா எல்லாருமே ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. விசித்ரா மேம் இருந்துகிட்டு மாயாவும் பூர்ணிமாவும் இருக்கக்கூடாது, தனித்தனியா தான் இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஏதாச்சும் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு, அது ஒரு தாட்டு. அண்ட் தினேஷ் வந்து இருக்கக்கூடாது, அவரு செல்ஃபிஷா எல்லாமே நடந்துக்கிறாரு, ரொம்ப கோவப்படுறாரு அப்படிங்கறது அவங்க இது தாட்டு. தினேஷுக்கும் விசித்ரா மேமுக்கும் முன்னால இருந்து ரொம்ப ஆகாது. இப்ப அதுக்கு மேல விசித்ரா மேம் சொன்னனால அது மட்டும் இல்லாம நம்ம பிக் பாஸ்லயே ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது. ஃபீல்ங்கிறத விட நம்ம இப்ப ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது சொல்லிக்கலாம். என்னன்னா நம்ம விஷ்ணுக்கும் பூர்ணிமாவுக்கும் கொஞ்சம் லவ் டெவலப் ஆகுற மாதிரி தோணுது. ஆனா பூர்ணிமா அந்த இதுல இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இத பத்தி மாயாவும் பூர்ணிமா நிக்சன் 3 பேருமே பேசியிருப்பாங்க. நிக்சன் வந்து விஷ்ணு ப்ரோவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அவரு நல்லவரு, அவரை பத்தி தெரியும் எனக்கு, அவரு நல்ல கேரக்டரு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பூர்ணிமா வந்து அவர் செல்ஃபிஷ் அப்படி இருப்பாங்க. விஷ்ணு ப்ரோ வந்து ஆனா அதிகமா லவ் அந்த இதுல இருக்க மாதிரி, ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நம்மளாலாம் வந்து அங்க இருக்கோம், அதை எடுத்துட்டு வருவாங்க. இப்போ வந்து ஸ்கிரீன்ல ஏன்னா வந்து விஜய் ப்ரோ எழுதியிருப்பாரு, இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிறதுல எது தேவைப்படுது, எது எவ்வளவு வேணும், எது அவ்வளவு வேணும் அப்படிங்கறத வச்சு அது மட்டும் இல்லாம நம்ம விம்லிக்கில்ல வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு நடத்துறாங்க. 3 டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டைட்டில்ஸ்ல வந்து ஒரு இதுல 2 இதுல 4 பேர், ஒரு இதுல 3 பேர். அந்த என்னென்ன டீம்னா மாயா அண்ட் அர்ச்சனா, தினேஷ், விஜய் ஒரு டீமு, விசித்ரா, மணி, ரவீனா அண்ட் விக்ரம் இவங்க ஒரு டீமு, விஷ்ணு, பூர்ணிமா, நெக்சன் 2 பேருமே ஒரு டீம். இவங்க எல்லாருமே அந்த டாஸ்க் யார் யாருக்குன்னு பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு கேமராக்கு முன்னாடி போயிட்டு இப்ப நம்ம ஆடியன்ஸ் மட்டும்தான் அதுல விளையாட முடியும். அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க, கியூஆர் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம விளையாடணும். எல்லாருமே கேமராக்கு முன்னாடி கேட்பாங்க. அதுலயும் ஒண்ணு விஷ்ணு ப்ரோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அர்ச்சனாக்கு வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஃபாலோவர்ஸ் அதிகம், அதனால அர்ச்சனாக்கு தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து பூர்ணிமா வந்துட்டு அதெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு ப்ரோவே நம்மளே நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா எப்படி அப்படின்ட்டு கோவப்பட்டு போயிடுவாரு. ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு கேமராக்கு முன்னாடி நின்றுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்க டைட்டில்ஸ்க்கு விளையாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 78வது நாளோட முடிவு. இந்த 79வது நாள் தான் இப்ப பார்க்க போறோம். அந்த டாஸ்க் வந்து என்ன டாஸ்க்னா ஃப்ரீஸ்னா உறைஞ்சு போய் நிக்கிற டாஸ்க். ஓகேங்களா? இப்ப பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ்ன்னு சொன்னாருன்னா அப்படியே எந்த அசைவுமே இல்லாம இருக்கணும். அந்த டாஸ்க் சொன்னோடனே ஒரு சாங் போடுவாங்க. அந்த டாஸ்க் சொன்னோடனே ஒரு சாங் போடுவாங்க. அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாங் போடுவாங்க. போட்ட உடனே நம்ம அர்ச்சனா வந்து ரொம்ப அழுதுட்டு போய் உட்காந்துருவாங்க. ரொம்ப அழுதுட்டு போய் உட்காந்து அதை வந்து தினேஷ் ப்ரோ வந்து அட்வைஸ் பண்ணுவாப்புல, ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாங் பிளே பண்ணுவாங்க. பிளே பண்ணும்போது ஒவ்வொரு ஃபேமிலியா வருவாங்க. அது எந்தெந்த ஃபேமிலின்னு யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பூர்ணிமாவோட அம்மா வருவாங்க. அந்த வந்தோடனே நம்ம விசித்ரா மேம் தான் பார்ப்பாங்க. விசித்ரா மேம் எங்க பொண்ணு ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா
மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அர்ச்சனாவை கட்டி பிடிப்பாங்க. அப்போதைக்கு வந்து பூர்ணிமாவுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா விசித்ரா மேம்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு சாரின்னு கேக்குறாங்க. அண்டு அர்ச்சனா கட்டி பிடிச்சிட்டு செல்ல குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு டக்குன்னு ஷாக் ஆகும். பூர்ணிமா அம்மா வந்து பூர்ணிமாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னன்னா என்டர் டைம் விளையாடு அண்ட் டான்ஸ் ஆடும்போது ஏன் நின்று நின்று ஆடுற, கரெக்டா ஆடு, ஆக்ஷன் ஆக்டிங் எல்லாமே கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஃப்ரீஸ்ன்னு சொன்னோடனே அர்ச்சனா அம்மா அப்பா வருவாங்க. வரும்போது அவங்க வந்து வரும்போதே செம அழுவாச்சியோட நம்ம அர்ச்சனா ஓடுவாங்க. ரொம்ப ரொம்ப அது சென்டிமெண்ட்ல ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். நம்ம அர்ச்சனா ஓடும் போது ரொம்ப கதறிக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். விசித்ரா மேம்கிட்ட வந்து தேங்க்ஸ் அண்ட் சாரின்னு சொல்லுவாங்க. அர்ச்சனா அப்பா வந்து எல்லாமே ஓப்பனா பேசுவாரு. ஃபேஸ் டு ஃபேஸாவே கேட்டுருவாங்க. ரொம்ப 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 கிண்டல் அடிச்சிருக்க, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க, அது எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லாம எங்களுக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. பூர்ணிமா அம்மா வந்து ஒரு இது எதிர்பார்ப்பாங்க. என்னன்னா எல்லாருமே அது மாயா சாங் தான் நம்ம சொல்ல முடியும். என்னன்னா 1 1 2 2 1 3 3 1 4 அப்படின்னு ஒரு சாங் வரும். மாயா பாடுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அர்ச்சனா அப்பா வந்துகிட்டு எல்லாரும் இருக்கும்போது நெக்ஸன் வருவாப்புல. நெக்ஸன் வரும்போது பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸன்ட்டு வந்து ஒண்ணு சொல்லுவாப்புல. நீ கள்ளிப்பால ஊத்தி கொண்டிருக்கலாம் அப்படின்னு நீ சொன்னது தப்பு அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸாவே அர்ச்சனா அப்பா வந்து நெக்ஸன்ட்ட சொல்லுவாப்புல. சொல்லும்போது இவருக்கு எப்ப சொன்னது என்ன சொன்னது எப்பனே தெரியாது. ரொம்ப நெக்ஸன் வந்து ஃபீலிங்காவே இருப்பாப்புல. அடுத்து ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து யார் வராங்கன்னு பார்த்தா அடுத்து விக்ரமோட அப்பா அம்மா வருவாங்க. அப்பா அம்மா வந்து ரொம்ப அழுவாங்க. அதுக்கு வந்து விக்ரம் ப்ரோவும் ரொம்ப அழுதுருவாரு. அப்புறம் விக்ரம் ப்ரோவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. உனக்கு பின்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு பேசுறாங்க. அது யாருன்னா மாயா and பூர்ணிமா விஷ்ணு 3 பேத்தையும் சொல்லுவாங்க. அது ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ்ன்னு சொல்லும்போது அடுத்து யார் வருவாங்கன்னு எக்ஸைட்மெண்டாவே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா விஜயோட அம்மா வருவாங்க. விஜயோட அடுத்து என்னன்னா ஒரு டாஸ்க் நடக்கும். என்ன டாஸ்க்னா ஹவுஸ்மேட்டுக்கு வந்து ஒரு மெமரிஸ் இங்க இருந்து போகும்போது ஒரு மெமரிஸ் தரணும்ட்டு ஒரு டாஸ்க் நடக்கும். இப்போ ஹவுஸ்மேட் வந்து வந்த ஃபேமிலிங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிஃப்ட் என்னன்னா விஷ்ணு ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் கொடுப்பாரு. அடுத்து வந்து ரவீனா வந்துகிட்டு ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. விசித்ரா மேம் வந்து வளையல் கொடுப்பாங்க. மணி ப்ரோ இருந்துகிட்டு ஷூ, ஒரே ஒரு ஷூ மட்டும்தான் அவங்க போடாத ஷூ ஒன்று வச்சிருப்பாங்க புதுசா. அது வந்து விக்ரம் அப்பா வந்த உடனே ஒரு டான்ஸ் ஆடுவாரு. டான்ஸ் ஆடும்போது அதனால அவருக்கு மணி ப்ரோவுக்கு வந்து டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க எனக்கு டான்ஸ் ஆனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு விக்ரம் அப்பாவுக்கு கொடுத்துருப்பாங்க. பூர்ணிமா வருவாங்க. பூர்ணிமா வந்துட்டு பிரேஸ்லெட் நம்ம மாயாவை பத்தி தான் பார்க்க போறோம். மாயா வந்து ஒரு மெமரிஸ் கொடுப்பாங்க. இருக்கிறதுலே மாயா கொடுக்கறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். என்னன்னா அர்ச்சனா அம்மாவுக்கு வந்து கடலை மாவு கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து விஜய்க்கு வந்து விஜய் ஃபேமிலிக்கு வந்து விக்ரம் ப்ரோ இருந்துக்கிட்டு ஒரு வந்த உடனே பிக் பாஸ்குள்ள வந்த உடனே ஒரு சின்ன பொம்மை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருப்பாங்க. விக்ரம் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அணிகுண்டு கொடுத்துருப்பாங்க. அது அன்பான அணிகுண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அடுத்த பேரண்ட்லாம் ஒரு டாஸ்க் நடக்கும். பெஸ்ட் ஃபேவரட் தேர்ந்தெடுத்து வந்து இவங்க எல்லாருமே விசித்ரா மேம தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அவார்டு எடுத்துட்டு வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து விசித்ரா மேம்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எனக்கு டைட்டில் வின் பண்றதோட எனக்கு இது கொடுத்ததுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரு இது. லாஸ்டா எல்லாருமே போகும்போது ஒரு ஃபைனலா ஒரு கிளிப் எடுப்பாங்க, ஒரு பிக்கு. அது ரொம்ப பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். ஒரு ஃபேமிலியா எவ்வளவு கூட்டு குடும்பமா இருக்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி சூப்பரா இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பத்தி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.